வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கோவாவில் 77 அடி உயர ஸ்ரீராமருடைய சிலையை திறந்து வச்சிருக்காரு. 77 அடி உயரமா. ஸோ இந்த செய்தி வெளிவந்த உடனேயே இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தெரிஞ்சது இந்த அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவினர் சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பாட்ஷா படத்தில் சொல்லுவார்ல, அது மாதிரி அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. என்னன்னா 2025-26 இந்த ஆண்டுக்கான செகண்ட் குவார்ட்டரில் நம்மளுடைய ஜிடிபி growth எவ்வளோ தெரியுமா? 8.2%. மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம வேற லெவலில் இருக்கோம். ஜிடிபி growthல, பொருளாதார வளர்ச்சியில் 8.2%ங்க. இதே போன வருஷம் எடுத்துக்கோங்க, 2024-25 இந்த வருடத்துக்கான செகண்ட் குவார்ட்டரில் நம்மளுடைய ஜிடிபி growth வெறும் 5.6%. ஆனால் இந்த வாட்டி 8.2% அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேட்டா கிடைச்சிருக்கு. அப்போது நான் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், மோடி ஏன் மோடியை யாருனாலையும் ஜெயிக்க முடியலைன்னா ஆன்மீகம் அறிவியல் ரெண்டையும் சரிசமமாக பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, 77 அடி உயர ராமர் சிலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8.2% ஜிடிபி growth. இதுதான் மோடியுடைய சக்ஸஸ். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செங்கோட்டையன் சமீபத்தில் டிவிகேல ஜாயின் பண்ணாரா? நேற்று டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவருடைய தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்திருக்காரு. தாவேக்கால சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக கோவை விமான நிலையம் அங்கேருந்து சாலை மார்க்கமாக கோபிச்செட்டிப்பாளையம், இதுதான் ரூட்டு. கோவை விமான நிலையத்திலேயே தாவேக்காவினர் குவிந்து செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பிறகு இரவு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அவருடைய தொகுதிக்கு வர்றதுக்கு சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவினர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால சேர போகிறாங்க, கூடிய விரைவாக நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஹிண்ட் கொடுத்துருக்காரு. டிசம்பரில் நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் பலமாக போகுது அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. அப்போது செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்ததே அதிமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி, ஷாக்கு. ஸோ இந்த ஷாக்கு மறைகிறதுக்குள்ள அடுத்து பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால சேர போகிறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ரெண்டாவது டாபிக். எப்படி இருந்திருக்க வேண்டிய அரசியல் களம் தெரியுமா இது? டிஎம்கேவா என்டிஏவா அப்படின்னு இருந்திருக்க வேண்டிய அரசியல் களம். அண்ணாமலையை மாநில தலைவராகவே வச்சிருந்து பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சாங்கள 2024, அதை அப்படியே தொடர விட்டுருந்தாலே அண்ணாமலை பேலன்ஸை பார்த்துருப்பாரு. டிஎம்கேவா என்டிஏவா அப்படின்னு களத்தை நிப்பாட்டியிருப்பாரு. விஜயுடைய பேச்சுக்கள்லாம் எடுபட்டிருக்காது களத்தில். ஃபோக்கஸ், மீடியாக்களுடைய ஃபோக்கஸ் என்டிஏவா டிஎம்கேவா அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டாங்களே அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. பார்க்கலாம் இனி என்ன மூவ் பண்ணுறாங்க என்டிஏ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ரெண்டாவது டாபிக். விஜய் பாமக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸோ என்டிஏ இப்போ முந்தணும். என்டிஏ முந்தி பாமக தேமுதிகவை என்டிஏக்குள்ளே கொண்டு வரது அவங்களுடைய சாமர்த்தியம். கொண்டு வந்தால் தான் ஓரளவு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும். என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நபர்கள் இருக்காங்களே, பாகிஸ்தான்காரங்க, அவங்களுக்கு விசா கொடுப்பதை நிறுத்தி வச்சிருக்கான் யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு நிறுத்தி வச்சிருக்கான். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? டூரிஸ்ட் விசாவில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇக்குள்ளே பாகிஸ்தான்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க நிறைய பேர். இன்னொரு பக்கம் போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி பாகிஸ்தான்காரங்களுக்கு விசா வழங்க வேண்டாம், டெம்பரரியாக நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு யுஏஇ கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்களாம். இப்போ இந்த செய்தி வேர்ல்டு வைடில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.